ஹலோ எவ்ரிவான், நான் நவீன்குமார். எனக்கு இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் இந்த ஃப்ளாட் வந்து இன்டீரியர் ஒர்க்குன்றது வந்து முடிஞ்சது. இதில் வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 BHK அப்பார்ட்மெண்ட். 3 BHK அப்பார்ட்மெண்ட்னால் இது இன்சைட்லேருந்தே ஸ்டெப்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா 2 பெட்ரூம் இருக்கும். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம், ஒரு ஹால், ஒரு கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இதில் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம இன்டீரியர் ஒர்க் வந்து பண்ணி முடிச்சிட்டோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு புது அப்பார்ட்மெண்ட் வந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா பேசிக்காக இன்டீரியர் பண்ணால் போதும் அப்படின்ட்டு ஒரு மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து டிவி பேனல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸ்டாக பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் வந்து லாக்வர்ட் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருப்போம். இந்த டைப்பில் வந்து நீங்கள் போயிடலாம். இதோட டிசைன் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து டே பை டேயாக வந்து வீடியோஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் அந்த வீடியோலாம் வந்து பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து பாருங்கள். ஏன்னா இதில் வந்து டிவி யூனிட் அண்ட் பூஜா யூனிட், மாடுலர் கிச்சன், அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபோயர் யூனிட்டில் வந்து ரெடி பண்ணுறது ஒரு ஓடிஎஸில் வந்து பண்ணியிருக்கோம். 3 பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்மால் பெட்ரூமில் வந்து கம்ப்ளீட்டாக வார்ட்ரோப் வந்து பண்ணிவிட்டு அதில் வந்து ட்ரெஸ்ஸிங் யூனிட் வந்து கொடுத்துருப்போம். இதுவே மாஸ்டர் பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் மாஸ்டர் பெட்ரூம்னால பெருசாக இருக்கும். அதில் வந்து ஸ்டடி யூனிட் வந்து தனியாக கொடுத்துருப்போம், ஒரு வார்ட்ரோப், அதுக்கப்புறம் வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசைன் மிரர்ன்ற வந்து கொடுத்துருப்போம். நீங்கள் பேசிக்காக பண்ணுறீங்க, ஃபால் சீலிங்லாம் எதுவுமே இல்லாமல் அப்படின்னா இந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம். இல்லை இன்னும் நீங்கள் வந்து நல்லா ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் பெட்டர் லுக், பெட்டர் அவுட்புட்ன்றது வந்து வரும். இதோட ப்ரைஸ் லிஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாகவே வந்து புரியும். ஏன்னா என்னென்னா வந்து ஒர்க் வந்து உங்களுக்கு நீடு இருக்குது, எது வந்து ஸ்கிப் பண்ணலாம், எது வந்து நீங்கள் போட்டுக்கலாம் அப்படின்றது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாகவே வந்து தெரியும். ஏன்னா மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இதில் லிவிங் ரூமில் வந்து ஃபால் சீலிங் வந்து பண்ணியிருப்போம். இந்த லிவிங் ரூம் ஃபால் சீலிங் வந்து பார்த்துட்டு அப்படியே 3 பெட்ரூமில் வந்து பாருங்கள் ஒரு சர்ஃபேஸ் லைட்ன்றது வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். அப்படியே கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஃபேக்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைட்ஸ்ன்றது வந்து இருக்கும். இதே கான்செப்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு கம்மியான பட்ஜெட்டில் தான் வந்து பண்ணதுன்னு அவுட்புட்ன்றது வந்து நல்லா வந்திருக்கு. இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நம்ம எந்த மாதிரி ஒர்க்கும் வந்து பண்ணுறோம் அப்படின்றது வந்து உங்களுக்கு புரியும். இந்த கிச்சனில் வந்து ஃபுல்லாகவே லாக்வர்ட் கிளாஸ் ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்கோம். இதுலேயே வந்து பூஜா யூனிட் வந்துடும். இதில் வந்து ரோலிங் ஷட்டர் வந்து இதில் கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருப்போம். இது ஃபுல்லாகவே கோலா ப்ரொஃபைலோட ஹேண்டில்ஸோடு தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கோம். அதோட லாக்வர்ட் கிளாஸ் ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். இந்த சைடு வந்து வாஷிங் மிஷின் வரும். வாஷிங் மிஷினோட ஸ்டோரேஜ் யூனிட் வந்து இப்படி கொடுத்துருக்கோம். ஃபுல்லாகவே ஹேண்டில்லெஸ். இந்த சைடு வந்து ஃபுல்லாகவே ஸ்டோரேஜ் யூனிட் வந்து கொடுத்துருக்கோம். கீழே வந்து டிஷ்வாஷர் இருக்கும். டிஷ்வாஷருக்கு மேலே வந்து ஃபுல்லாகவே ஸ்டோரேஜ் யூனிட், ஹேண்டில்லெஸ் தான். ப்ரெஷ் பண்ணிங்கன்னா டோர் வந்து வெளியே வந்துடும்.
இதோட பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும், ஒரு ஸ்மால் பெட்ரூம். அதோட ட்ரெஸ்ஸிங் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு நைட்டில் எடுக்கிறேன். இந்த ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஃபால் சீலிங் வந்து எதுவுமே வந்து பண்ணல, ஜஸ்ட்டு சர்ஃபேஸ் லைட்டு வந்து தான் இதில் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக போட்டிருக்கோம். அதோட மிரர் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். வாஷ் பேஷன், அதோட வாஷிங் மிஷின், அதோட ஸ்டெப்ஸ். இந்த சைடு வந்து வால் டெக்கரேட் பண்ணியிருப்போம் வுட் பீடிங்கில். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸில் வந்து லைட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். அதோட க்ரில்லு ஓட டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். உங்களுக்கு வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து ஸ்டெப்ஸ் வருது அப்படின்னா இந்த டிசைனில் வந்து போட்டுக்காங்க. கொஞ்சம் பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் லுக்குன்றது வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வால் டெக்கரேட் பண்ணி உள்ளே வந்து ஃப்ரேம்ஸ் மாட்டுற மாதிரி வந்து இங்கே ஸ்டெப்ஸ் ஏறுற இடத்துல வந்து கொடுத்துருப்போம். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பெட்ரூம். அந்த பெட்ரூம் வந்து கம்ப்ளீட்டாக வார்ட்ரோப் வந்து போட்டு முடிச்சதுக்கப்புறம் அதோடய ஃபினிஷிங் வந்து இப்படி இருக்கும். இந்த சைடும் வந்து சேம் அதே தான், ட்ரெஸ்ஸிங் யூனிட் வந்து இந்த சைடு வந்து கொடுத்துருக்கோம் வித் மிரர் லைட்டோட. வார்ட்ரோப் வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதோட ஃபினிஷிங் வந்து இப்படி இருக்கும். நார்மலாக நீங்கள் வார்ட்ரோப் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். நீங்கள் வந்து ஃபால் சீலிங் வந்து போடுறீங்க அப்படின்னா வார்ட்ரோப்பில் வந்து லைட்ஸ் வந்து போடாமல் பண்ணிக்கலாம். பட் என்னென்னா நீங்கள் ஃபால் சீலிங்லாம் வந்து பண்ணலை அப்படின்னா கம்ப்ளீட்டாகவே வார்ட்ரோப்பில் வந்து லைட்ஸ் இல்லாமல் வந்து பண்ணிங்கன்னா அது கம்ப்ளீட்டாகவே டிஃப்ரெண்ட் லுக்குன்றது வந்து இருக்கும். நான் லைட்ஸ் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நார்மலாக வந்து நீங்கள் பார்க்குறீங்கன்னா இப்படி இருக்கும். அதனால தான் ஃபினிஷிங் லைட்டிங்ன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் ஃபுல்லாகவே வந்து ஃபால் சீலிங் வந்து நம்ம பண்ணாமல் சர்ஃபேஸ் லைட் வந்து பண்ணியிருக்கோம். இதில் அதோட ஃப்ளோர் டைல்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா 2x4 டைல்ஸ் வந்து போட்டிருப்பாங்க வித் ஸ்பேசர் ஜாயிண்ட்டோடு வந்து பண்ணியிருப்பாங்க. இதோட மாஸ்டர் பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸ்டடி யூனிட் வித் குஷனோடு வந்து கொடுத்துருப்போம். ஆக்சுவலாக வந்து கிளைண்ட் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் ப்ராப்பராக வந்து அவங்க சைட்லேருந்தே ஒன்றும் அரேஞ்ச் பண்ணலை. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சேம் சர்ஃபேஸ் லைட்ஸ் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். இது வார்ட்ரோப் லைட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். ஆக்சுவலாக அந்த சின்ன வெளிச்சம் தெரியுது இல்லையா, ரொம்ப சின்ன கேப்பு தான். வெளிச்சன்றது வந்து ஒரு சின்ன கேப்லேருந்து கூட தெரியும், அது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபுல்லாகவே ஃப்ராஸ்டி ஒயிட் வார்ட்ரோப் வந்து இதில் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாகவே லேமினேஷன் வித் எட்ஜ் ப்ரொஃபைலோடு எல்லாத்தையும் வந்து பண்ணியிருக்கோம். அதோட எட்ஜ் ப்ரொஃபைலோட ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். சேம் அதே தான், நீங்கள் அந்த இடத்துல எப்படி பார்த்துருப்பீங்க அதே ஃபினிஷிங் தான். அதில் 3 ட்ராயர்ஸ் வந்து கொடுத்துருப்போம். இதில் 4 ட்ராயர்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட்டாகவே கொடுத்துருப்போம். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி தான். லைட்ஸ் வந்து போட்டதுக்கப்புறம் அதோடய ஃபினிஷிங் வந்து பாருங்கள். போடலை அப்படின்னா அதோடய ஃபினிஷிங்ன்றது வந்து எப்படி இருக்குன்ட்டு நீங்களே வந்து பார்க்கலாம். 2 வார்ட்ரோபும் லைட்ஸ் வந்து போட்டதுக்கப்புறம் அதோடய ஃபினிஷிங் வந்து இப்படி இருக்கும். அதோட ஹேண்டில்லாம் வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோலாம் வந்து பார்த்துருப்பீங்க. ஒரு ரோஸ் கோல்டு வந்து கலர் வந்து இருக்கும். இதில் சாஃப்ட் க்ளோஸ்னால் வந்து ஸ்லோவாக போய் தான் வந்து க்ளோஸ் ஆகும். ஃபுல்லாத்தையும் வந்து யூஸ் பண்ணதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் க்ளோஸ் தான்.
உங்களுக்கு வந்து இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங்லாம் பண்ணிங்கன்னா இன்னும் பிரைட்டாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். அது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் யூனிட் வந்து வெறும் வுட் ஒர்க் வந்து பண்ணால் அதோட ஃபினிஷிங் வந்து இப்படி இருக்கும். இதுவே நான் லைட்ஸ் எல்லாத்தையும் ஆன் பண்ணி காமிக்கிறேன். ஆன் பண்ணதுக்கப்புறம் அதோட ஃபினிஷிங்ன்றது வந்து இப்படி இருக்கும். ஆக்சுவலாக இதில் வந்து நம்ம பண்ணதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வுட் ஒர்க் அண்ட் எல்லாத்தையும் வந்து பண்ணது எலக்ட்ரிக்கலாக நம்ம தான் பண்ணது. ஆக்சுவலாக ஃபேனோட கான்செப்ட் வந்து இங்கே கிடையாது, இங்கே தான் ஃபிக்ஸ் பண்ணணும். பட் என்னென்னா பில்டர் சைட்லேருந்து ஒயர் எதுவுமே வந்து ப்ரொவைட் பண்ணலை. நம்ம வந்து ஒயர் வந்து போடும்போது வந்து ஒயர் வந்து ப்ராப்பராக வந்து கேபிள்ன்றது வந்து போகாதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து கிளைண்ட் சைட்லேயே டெம்பரவரியாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து வித் குஷனோட தான் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து நிறைய அப்லோட் பண்ணியிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோவை வந்து பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து உங்களுக்கு புரியும். இது வந்து டூப்ளெக்ஸ் ஃப்ளாட்னால வந்து கம்ப்ளீட்டாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு வில்லா டைப் மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபீல் ஆகும். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா 2 பால்கனிஸ் வந்து இந்த சைடு வந்து கொடுத்துருப்பாங்க. ஆல்ரெடி ஒரு ஃபஸ்ட்டு வீடியோ ஒன்று பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாகவே வந்து புரியும். இந்த ஸ்மால் பெட்ரூமோட பாத்ரூம் தான் இது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.